அப்படின்னு சொல்லி நாம பொய்யா சொல்லிட்டு இருக்கோம். பரதனுக்கு இந்த பாரதத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஏன் இதெல்லாமே இங்கிலீஷ்காரன் எழுதி வச்ச புத்தகத்துக்கு ஆதாரமாக நம்ம ஊர்ல இருக்கிற இலக்கியங்கள்ல இங்கோன்று அங்கமாக தேடி இந்த நாட்டுக்கு இந்தியாவில் பேர் கொடுத்தான். அவன் தான் இந்தியாங்கிற பேரே கிடையாது. நம்ம யாருமே இந்தியான்னு சொல்லக்கூடாது. உண்மையான இந்துவாக இருந்தால் நம்ம தேசத்தை பத்தி எப்பொழுது பேசுவதாக இருந்தாலும் பாரதம், பாரத தேசம், நாம பாரதியர்கள், நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவான பேர் என்னன்னா பாரத நாட்டில் வாழக்கூடிய நாம் பாரதியர்கள். அதனால பாரதி எத்திர சந்ததி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால வருஷம் தத் பாரதம் நாம பாரதி எத்திர சந்ததி, வருஷம் தத் பாரதம் நாம, இந்த தேசத்தினுடைய பெயர் பாரதம், நாம் பாரதியர்கள். இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆனா இதை ஏன் மாத்தினா, பாரதம் என்று சொன்னால் நமக்கு நம்முடைய முன்னோர்களுடைய ஞாபகம் வருகிறது, கலாச்சார பற்றுதல் ஏற்படுகிறது, பண்பாட்டு பிடிப்பு வருகிறது. அதை எப்படியாவது ஒழிக்கணும்னு நினைச்சான் இங்கிலீஷ்காரன். அதை ஒழிக்கிறதுக்காக இந்தியான்னு இல்லாத ஒரு பெயரை கொடுத்தான். இது எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்குன்னா, ரொம்ப பொலிட்டீஷியன், ரொம்ப ஒரு பேட்ரியாட்டிக் பொலிட்டீஷியன் கூட பேசுகிற போது, ஏன் அதெல்லாம் விடுங்க, உபன்யாசக்காரர்கள் நான் எல்லாரையும் கூட மன்னிச்சிருவேன். ஆனா இந்த உபன்யாசத்துல இந்தியான்னு சொல்றான் பாருங்க, அவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன். நம்முடைய இந்திய கலாச்சாரம், இந்திய நாடு அப்படின்னு யாரு இந்த சமஸ்கிருதமும் இதுவும் படிச்சுட்டு நம்மள்ட பாகவதமும் பாரதமும் பேசிட்டு இருக்காளே அவளே சொல்றார். வைதிகம் சொல்றான், இந்தியா, நாம் இந்தியர்கள். இந்தியர்கள்ங்கிற வார்த்தையை அர்த்தம் பண்றது, இந்தியாங்கிற வார்த்தையை அர்த்தம் பண்றது அப்படி ஒரு வார்த்தையே கிடையாதுங்க. இந்த தேசத்துக்கு உன்னுடைய இலக்கியத்துல என்ன பேர் இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். தமிழ்நாட்டினுடைய இலக்கியங்கள் இதை பாரதம் என்றுதான் சொல்லியிருக்க. எங்கேயுமே ஒரு இடத்துல இந்தியாங்கிற வார்த்தையே கிடையாது. என்ன ஒரு இதுன்னா, பாரதியாரே இதுல இந்தியாவில் ஒரு பத்திரிகை நடத்தி அதுக்கு ஆசிரியராக இருந்தார். இதை இப்ப யாருக்கு சொல்றது? இது போய் யாருக்கு சொல்லி அழகு? ஏன், அதாவது அவரே பல இடத்துல இந்து தேசம் இந்து தேசம்னு எல்லா இடத்துலையும் எழுதுற போதுதான் இந்து தேசம் பாரதம், இந்து தேசம் பாரதம்னு எழுதிட்டே வருவார். ஆனா திடீர்னு ஒரு இடத்துல இந்தியா இருந்தார். அதாவது சில தாட்ஸ் நம்ம மனசுக்குள்ள பெனட்ரேட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷனோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு நம்ம இடத்துல இருக்குன்னா, அது நம்மள சில நேரத்துல எனக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கான். தப்பித்தவரை கூட என் வாயில இந்தியாங்கிற வார்த்தை வந்துடக்கூடாதுங்கிறதுல, எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது இந்தியான்னு சொல்லிட்டு இவர் விவேகானந்தர் இந்தியாங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் சொல்றேன், இதெல்லாம் அபத்தம். ஏன் நீ சிந்திக்கிற திறமையை இழந்துட்டாய், வேற ஒண்ணுமே கிடையாது. சிந்திக்கிற திறமை இருக்கிறவன் எப்படா இந்தியான்னு சொல்லுவான்? இந்தியான்னு ஒரு பேர் இருக்கு அந்த நாட்டுக்கு. இந்துஸ்தானம் சொல்றது எனக்கு புரியுது. இன்னைக்கு பாகிஸ்தான்காரன் சொல்லிட்டு இருக்கான். உன்னை பாகிஸ்தான் எப்படி அடையாளப்படுத்துகிறான்? இந்துஸ்தானம் அப்படின்னு அடையாளப்படுத்துகிறான். இப்ப இந்த பாரதம் என்ற பெயர் தான் நமக்கு நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல இந்த தேசத்திற்கு பாரதம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று அம்பேத்கர் உட்பட அத்தனை பேரும் அறிவு பண்றாங்க. நெஹ்ரு ஒருத்தர் தான் இந்தியான்னு வைக்கணுங்கிறார். இந்தியான்னு எழுதணும், be the people of India அப்படின்னு எழுதுங்கிறார். இவங்க எல்லாம் மாட்டேங்கிறாங்க. அப்ப ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன வார்த்தை தெரியுமா இருக்கு? we the people of India, that is Bharat, constitute ourselves into a sovereign democratic republic அப்படிதான் ஆரம்பம். பிரியாம்பிள் இப்படிதான் ஆரம்பிக்குது கான்ஸ்டிடியூஷன்ல. ஆனா இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் பிரிண்ட் ஆகி வருது பாருங்க எல்லாருக்கும். அதுல we the people of India, that is Bharatல that is Bharat எடுத்துட்டானுங்க படுவாங்க. இப்ப இருக்கிற கான்ஸ்டிடியூஷன், பிரிண்டட் கான்ஸ்டிடியூஷன் எங்க நீங்க வாங்கினாலும் we the people of India அப்படி மட்டும் போட்டிருக்கான். அப்ப அன்னைக்கே அப்படி சொன்னார்னா, நெஹ்ருவுக்கு ஒரு சிக்கல் வந்த போது நெஹ்ரு என்ன சொன்னார்? நீங்க சொல்ற பாரதமும் இருக்கட்டும், நான் சொல்ற இந்தியாவும் இருக்கட்டும். ஏன்னா உலகத்துக்கு இந்தியா தான் தெரியும், பாரதம் சொன்னா எனக்கு புரியாது. அதனால நம்ம அப்படி பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு we the people of India, that is பாரத்னு அவர் தான் போட்டார். ஆனா பின்னாடி வந்தவன் அதை பிரிண்ட் பண்ணும் போது ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் இது கையால் எழுதினது இருக்கு, அது இன்னமும் இருக்கு, ரெக்கார்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் தானே பிரிண்டெல்லாம் வருது. இது ஒரிஜினலா எழுதும் போது ஒரு ஆளை வச்சு அந்த லித்தோகிராஃபி என்னமோ ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையை வச்சு அதை எழுதுறதுக்குன்னு அழகா இங்கு அந்த காலத்துல இந்தியன் இங்குன்னு ஒண்ணு சொல்லுவோம், அந்த இங்கை வச்சு எழுதினது. அந்த இங்கை வச்சு எழுதின புக்கு இருக்கு, அதுல படமெல்லாம் வேற உண்டு, எந்தெந்த பேஜில் எந்தெந்த பிக்சர் இருக்குலாம் வேற இருக்கு. அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இப்ப அதெல்லாம் போடுறதே கிடையாது.
ஏன்னா இந்த தேசம் என்னன்னு அடையாளம் காட்டுகிற போது ராமர் படம் இருக்கு, கிருஷ்ணர் படம் இருக்கு. இந்த தேசத்தினுடைய பாரம்பரியத்தை சொல்லுகிற போது அதுல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்காக இங்க என்னன்னு பாரதம், அதான் ஒரிஜினல் நேம். பரதன் ஆண்டதுனால பாரதம் அல்ல. யாரையா நான் கேட்டேன்னு வச்சுங்க, பாரதம் என்ற ஏன் நம் தேசத்திற்கு பெயர் வந்தது? உடனே ஒரு பையன் ஸ்கூல்ல படிச்ச பையன் எழுந்திருந்து பரதன் ஆண்டதால் இந்த தேசத்திற்கு பாரதம் என்று பெயர் வந்ததுமா. எந்த பரதன்? இந்த பரதன் தான் துஷ்யந்தன் பிள்ளை பரதன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப துஷ்யந்தன் பிள்ளை பரதனால பாரதம் என்று பெயர் வந்தால் துஷ்யந்தன் ஆண்ட போது இந்த தேசத்திற்கு பெயர் என்ன? நீ அப்படித்தானே கேட்கணும். சரிடா, இவன் வந்த போது பரதன் ஆண்டதுனால இது பாரதம் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இப்ப துஷ்யந்தன் இருந்தா, சௌந்தரம் இருந்தா, விஸ்வாமித்திரர் இருந்தா, இப்ப நம்பூர் இருந்தா, யயாதி இருந்தா, அப்ப இந்த தேசத்துக்கு எந்த பெயர்? அப்ப வேற ஏதாவது பெயர் சொல்லப்பட்டிருக்கா? கிடையாதுல்ல. அப்பவும் பாரதம் தானே. அப்படின்னா இந்த பாரதத்துக்கு அந்த பாரதத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு உனக்கு முடிவு பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகலாம். அதுக்கப்புறம் அன்பாப்புலர் ஒரு கிங், அவனை வச்சு ஒரு தேசத்துக்கு பெயர் வைப்பாடா? இந்த தேசத்திலேயே மிகச்சிறந்த மன்னனுடைய பெயரை சொல்றா ராமன் சொல்லுவான் எவனும். ஏன்னா ராமராஜ்யம் நீ கூட சொல்லிட்டு இருக்கோம். ராமன் சொன்னார், யுதிஷ்டிரனை கூட சொல்லலாம். ஏன்னா யுதிஷ்டிரன் பேரு நிறைய ரெக்கார்ட்ல இருக்கு. எவ்வளவோ மன்னர்கள் பேரு எல்லாருக்கும் தெரியும். யாருக்காவது பரதன் தான் உலகத்திலேயே சிறந்த மன்னனாக இருந்தான் என்பதற்கு எங்கேயாவது ஒரு புஸ்தகத்துல பரதன் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு எங்கேயாவது இருக்காங்க? ராமன் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு, ராமராஜ்யங்கிற பேர்ல. கிருஷ்ணன் பேர் பாப்புலர், அப்ப கிருஷ்ணன் பேர்லயே இந்த நாட்டுக்கு பேர் வந்திருக்கலாங்க. ஏன் வரல? ஏன்னா எல்லாருமே பாரத தாயின் தவ புதல்வர்களை என்று அவர்களால் இந்த தேசத்துக்கு பெயர் கிடையாது. அப்ப ஏன் பாரதம் என்று வந்தது? பான ஒளின்னு அர்த்தம். பாஸ்கர, பானு, பிரதிபா, பிரபா, இதுல இதுதான் பேர்களையும் ஒரு பானு முடியுதுல. பிரபான்னு பேர் வச்சா பா முடியுது, பிரதிபான்னு பேர் வச்சா பா முடியுது. பானுன்னா பா முதல்ல வருது, பாஸ்கர அப்படின்னா பா முதல்ல வருது. அந்த பான ஒளின்னு அர்த்தம், லைட். அதனாலதான் அவனுக்கு சூரியனுக்கு பேர் பாஸ்கரன். ஒளியை கொடுக்கிற காரணத்தினால பாஸ்கரன் பேர். அந்த பா இங்க வருது. ரதம் திளைத்திருத்தல் அர்த்தம். ரத அப்படின்னா என்ன அர்த்தம்னா திளைத்திருத்தல், மூழ்கி இருத்தல். அப்ப இந்த தேசம் எதிர மூழ்கி இருக்கிறது? ஆன்மீக ஒளியில் மூழ்கி இருக்கிறது. இது ஒன்றுதான் ஞான பூமி, இது ஒன்றுதான் மோட்ச பூமி, இது ஒன்றுதான் கர்ம பூமி, இது ஒன்றுதான் யோக பூமி, இது ஒன்றுதான் வேத பூமி. அப்பேற்பட்ட இந்த பூமிக்கு அடையாளம் என்னன்னா ஆன்மீக ஞானம். இது உலகத்துல வேறு எந்த தேசத்துக்கும் கிடையாது. அதனால நாம ஞானத்தினுடைய ஒளியில மூழ்கி இருந்தோம். உலகமே அஞ்ஞானத்தில் மூழ்கி இருந்தது. இந்த உலகத்துக்கு இந்த ஞானத்தை கொடுத்தவர்கள் நாம் தான். சயின்ஸ் ஞானம் நாமும் கொடுத்தோம், அவனும் கொடுத்தான், அதுல போட்டி இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் நாமளும் கொடுத்தோம், அவனும் கொடுத்தான், அதுல போட்டி இருக்கும். ஆனா ஆத்ம விசாரம் இதை நானும் கொடுத்தேன், கிரேக்க தேசமும் கொடுத்ததுன்னு எவதான் சொல்ல முடியுமா? முடியாது. ரோமாபுரி கொடுத்ததுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? அந்த ஆத்ம தரிசனத்தை பொறுத்த வரைக்கும், ஆத்ம ஞானத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே இங்கதான் வந்து கத்துக்கணும். இன்னைக்கு உங்க ஊருக்கு தான் வரணும், திருவண்ணாமலைக்கு தானே வரேன். எல்லாம் தெரியும், எங்கெங்கயோ போயிட்டு கடைசி இங்க வந்து சேர்க்கலாம் பாருங்க. அதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இந்த ஊருக்கு எதனால பெயர்னா இந்த ஆன்மீக ஒளி அதுல இருக்கணுங்கிறதுக்காகத்தான், அந்த ஆன்மீக ஞான ஒளிக்காக வருகிறார்கள். அதனால இதற்கு பேர் பாரதம் அப்படின்னு பேரு. ஆனா இங்கிலீஷ் காரணம் பண்ண திருச்சமம், நம்ம ஊர்ல இருக்கிற சில அஞ்ஞானிகள் செய்த விஷம பிரச்சாரம், இது ரெண்டுனாலையும் பரதன் ஆண்டதனால் பாரதம் என்பதாக பெயர் தவறாக சொல்லப்பட்டிருந்தது. இப்ப நம்ம பரத வம்சத்துக்கு வந்துடுவோம். இப்போ பரத வம்சத்துல சந்தனு மன்னனுடைய வாழ்க்கையே சொல்லிட்டார். சந்தனுடைய பிள்ளை தேவவர்தான். அப்பாவுக்கு ஒரு பெண்ணு மேல ஆசை ஏற்பட்டது. அந்த ஆசையை நிறைவேற்றி தருவதற்காக அந்த பிள்ளை தனக்கு இருக்கக்கூடிய அரசுரிமையை தியாகம் செய்துவிட்டு வாழ்க்கையில் தான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்பது மட்டுமல்லாமல் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருப்பேன் என்பதாக ஒரு பெரிய பீஷ்ம என்று சொல்லக்கூடிய ஒரு கடுமையான ஒரு சபதத்தை மேற்கொண்டு பீஷ்மன் என்பதாக அறியப்பட்டு விட்டான். இப்ப அந்த பீஷ்மன் கொண்டு வந்து அப்பாவுக்கு சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணுக்கு பேர் சத்தியவதி. அவ ஒரு மீனவ பெண், படகோட்டியினுடைய மகள். இப்ப கொஞ்ச நாள் ஆச்சு, சத்தியவதிக்கு குழந்தைகள் பிறந்தன.
இந்த சத்தியவதிக்கு குழந்தைகள் பிறந்து கொஞ்ச நாள் சித்ராங்கதன், விசித்திர வீரியன் என்பதாக 2 பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் வளர்கிற பொழுது சந்தனுவுக்கு அவனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டம் நெருங்கி விட்டது. அதனால அவன் கூப்பிட்டு பிள்ளைகிட்ட சொன்னான், டேய் அன்னைக்கு என்னமோ எனக்காகத்தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குற, அவன் வயிற்றுல பிறக்கிற பிள்ளை தான் இந்த தேசத்தை ஆளப்போகிறான், அப்படிப்பட்ட உரிமையை நான் அவனுக்காக விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டே, இப்ப சத்தியவதியினுடைய பிள்ளை வயிற்றுல பிறந்திருக்கிற பிள்ளைகள் இதற்கு தகுதி உடையவர்கள் தானா? அப்படி ஒரு கால் தகுதியற்றவர்களாக இருந்தால் இந்த பாரம்பரியத்தினுடைய கதி என்ன ஆகும்? இந்த வம்சத்துல அதுக்கு என்ன செய்த நீன்னு கேட்டான். நீ ஒரு முடிவெடுத்த, அது செஞ்சுட்ட, அதுதான் உனக்கு ஒரு பெரிய வரம் வேற கொடுத்துட்டேன். இச்சாம் மிருத்யு அப்படின்னா என்ன அர்த்தம்? இச்சந்த மரணம். நீ எப்பொழுது விரும்புகிறாயோ அப்பொழுதுதான் உன்னை மரணம் தீண்டும். அதோட சொன்ன மரணம் நெருங்காதுன்னு ஒரு வரத்தை அப்பாவே கொடுத்துட்டான் சந்தனுமே. இப்ப அந்த வரம் வேற நீ வாங்கிட்டு இருக்க. ஆனா இந்த குடும்பத்தினுடைய கதியை பார்த்தியா? இப்ப சித்ராங்கதன், விசித்திர வீரியன் 2 பேருமே சிறுவர்கள். இப்ப நான் போகிறேன் வளர்ந்து. இப்ப அடுத்த பட்டத்திற்குரியவர்கள் அவர்கள் நீ சொல்லியிருக்க. இப்ப அவர்கள் ஆளுகிற பொழுது இந்த தேசத்தினுடைய கதி என்னாலும் அவர்கள் தகுதியானவர்களா என்பதை யார் நிர்ணயிப்பது? ஒரு கால அவர்கள் தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டால் இந்த பரம்பரையினுடைய கதி என்னன்னு கேட்டான். இப்ப இந்த பீஷ்மர் இன்னொரு சபதம் பண்ணுகிறார். இந்த சபதத்தினால்தான் மகாபாரதம் முழுக்க நடக்கிறது. இந்த மகாபாரதம் ஏன் இவ்வளவு திருப்தியா நடந்தது, இவ்வளவு பெரிய சண்டையும் சச்சரவும் ஏன் வந்தது அப்படின்னா, இந்த மகாபாரதத்தினுடைய இன்னொரு மெசேஜே என்னன்னா, எப்பொழுதுமே ஒருத்தன் ஏதாவது ஒரு பெரிய சபதத்தை மேற்கொள்ளுகிற பொழுது அந்த சபதத்தினாலேயே கற்றுண்டு அதனாலேயே அவன் எதுக்காக அந்த சபதத்தை மேற்கொண்டானோ அதுவே நடக்காமல் போகும். அதற்கு நேர் எதிரடியான விஷயங்கள் நடந்தே தீரும். அப்படி ஒரு சாபங்கள் வந்துடும். அதனாலதான் ஒரு சபதத்தை மேற்கொள்வதற்கு முன்னதாகவும் பின்னதாகவும் நம்ம யோசிக்கணும். இந்த சபதத்தை எதிர்நாள் வரைக்கும் நான் காப்பாற்றுவேன். நான் சத்தியமொழி குடும்பம் இப்பெல்லாம் கூட பல இடங்கள் சினிமாக்களையும் சீரியலையும் இது ரொம்ப முக்கியம். சத்தியமொழி கொடுக்குறேன், நான் இதை பற்றி சொல்ல மாட்டேன். சத்தியமொழி கொடுக்குறேன். ஒண்ணுங்கிறாரு ஒப்பு போறாத விஷயத்துக்கு சத்தியமொழி குடும்பம். அதாவது இன்னைக்கு என்ன நம்பிக்கை இருக்கு பாருங்க, சத்தியமொழி கொடுத்தா அதை யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. இவனும் சத்தியமொழி கொடுத்துட்டேன்னு நான் என்ன பண்றது, சத்தியமொழி கொடுத்துட்டேன் நான் என்ன பண்றது, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை சொல்ல வேண்டியவரும் சொல்ல மாட்டான். ஏட்டா சொல்ல மாட்டான்னா, நான் சத்தியமொழி கொடுத்துட்டேன், அந்த சத்தியத்தினால கற்றுருக்கேன். அதாவது இந்த தர்மத்தை விட்டு நீங்க என்னைக்குமே தப்பிச்சு வெளியில போடவே முடியாது. நீ எப்பேற்பட்ட ப்ரோக்ரஸிவ் ரைட்டரா இருந்தாலும், எப்பேற்பட்ட முற்போக்கு எழுத்தாளனா இருந்தாலும், கடைசியில இதெல்லாம் இங்கெல்லாம் வந்து சுத்தி சுத்தி வந்து நிற்குதே தவிர வேற எங்கேயும் போக முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியம் செய்வது என்பது மிக உயர்ந்தது. சத்தியம் பரபிரம்ம. சகுந்தர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லலாம், டேய் சத்தியம் தான் வாழ்க்கையில சத்தியம் தான் முக்கியம். அத உலகத்திலேயே உயர்ந்த விஷயம் எது? சத்தியம் ஒன்றுதான். யாக விஞ்ஞானிகள் அல்ல, பிரவச்சனங்கள் அல்ல, நம்முடைய ரிச்சுவல்ஸ் இல்லை. ஒன்னே ஒன்றுதான் வாழ்க்கையில் உயர்ந்தது, சத்தியம். அதுக்காகத்தான் இது எல்லாமே. இதெல்லாம் இருந்து சத்தியம் கொடுத்துனா அப்புறம் என்னதான்? அந்த சத்திய பிரதியை இப்பொழுது மேற்கொண்டு எடுத்துக்கலாம். கங்கை மைந்தனாக பிறந்த இந்த தேவவர்தன் இன்று பீஷ்மன் என்று அறியப்படும் நான் இப்ப எடுக்கிற சபதம் தான் ரொம்ப முக்கியமான சபதம். இந்த அரியணையை யார் அலங்கரித்தாலும் அவரது முகத்தில் என் தந்தையின் முகத்தை காண்பேன். அது மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய அரியணையில் அமர்ந்திருக்கக்கூடிய நபர் எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் அந்த நபருக்கு நான் பணிவிடை செய்து கொண்டே இருப்பேன். இந்த ராஜ்யத்தினுடைய பாதுகாப்பு, இந்த அரியணையினுடைய பாதுகாப்புக்கு நான் சாகிற வரைக்கும் உத்தரவாதம் தருகிறேன். என் வாழ்நாள் முழுவதும் நான் இந்த அரியணையின் சேவகனாக இருப்பேன், பாதுகாவலனாக இருப்பேன் என்ற சபதத்தை மேற்கொள்கிறேன். எனது வாழ்க்கைக்கு வேறு எந்த குறிக்கோளும் கிடையாது. ஆகவே இது ஒன்றே குறிக்கோளாக இருக்கும். குருவம்சத்திற்கு சொந்தமான நாடும் அதன் எல்லைகளும் எல்லா திசைகளிலும் பாதுகாப்பாக இருக்கிறது. என்னுடைய சேவை இனிமேல் இந்த நாட்டுக்கு தேவையில்லை என்பதையும் எனது மனசாட்சி என்றைக்கு ஒத்துக்கொள்கிறதோ அது நாள் வரைக்கும் என்னுடைய தந்தை எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த இச்சா மிருத்யு என்கின்ற பலத்தை பயன்படுத்தி நான் உயிர் வாழ்வேன் அப்படின்னு சபதம் பண்ணிட்டான். இப்ப அப்பாவே சொல்லிட்ட,
நீயா விரும்பினாலுடைய உன்னை மரணம் இருக்காதுன்னு. இப்ப அந்த அப்பாவுக்கு கொடுத்திருக்கிற அந்த சபை அந்த ஒரு பெரிய வரத்தையை வைத்துக் கொண்டு நான் இந்த குடும்பத்துல கவர்மெண்ட் இஸ் சேஃப் அப்படின்னு முடிவார வரைக்கும், தேசத்தினுடைய எல்லைகள் பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் நான் நிச்சயமா இதுல இருப்பேன் அப்படிங்கிறான். இப்ப இந்த சந்தனம் மறைந்து போய்விடுகிறான். திண்ணையில் துறக்கம் வேண்டும் என்று எண்ணி செல்லும் அன்றவது உன் உயிர் மேல் முந்துர காலம் வரப்பெறான் என்று கொடுக்கப்பட்ட அந்த வரம் இருக்கிறது, அதை நான் இதற்காகவே பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப சந்தனவுக்கு அப்படியே அமைதியாக உயிர் பெறுகிறது. இப்ப 2 பேரும் சிறுவர்கள், சித்திராங்கதன் விசித்திர வீரியம், சத்தியவதிக்கு பிறந்த பிள்ளைகள். சத்தியவதி தாயார், பீஷ்மருக்கு தாயார். அதாவது பீஷ்மருடைய தந்தை சந்தனுவுக்கு அவருடைய விருப்பத்தின் பேரில் பீஷ்மரை பார்த்து திருமணம் செய்து வைத்த தாய். அதனால அந்த 2 பேரையும் பயிற்றுவிக்க வேண்டிய பொறுப்பு இவனுடையதாகிறது. பீஷ்மர் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார், அவர்களை உருவாக்குகிறார். இளைஞனாக சித்திராங்கதன் வளர்க்கிறான். அப்ப இந்த சித்திராங்கதனுக்கு அல்பாயுசில் செத்து போக வேண்டிய நிலைமை வந்துடுது. எதனால செத்து போனான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு சித்திராங்கதன்னு பேர் கொண்ட ஒரு கந்தர்வன், அவன் அங்கேருந்து ஒரு நாளைக்கு இவனோட சண்டைக்கு வந்துட்டான். ஏன்னா என் பேரை வச்சுட்டு சப்போஸ் இப்படி ஒரு சிச்சுவேஷனை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க பேரை திடீர்னு ஒரு இடத்துல என் பேர் சுப்பிரமணியம் இருக்கீங்க, என் பேரும் சுப்பிரமணியம், உன் பேரும் சுப்பிரமணியமா, உனக்கு எவன்டா இந்த உரிமையை கொடுத்தா சுப்பிரமணியன் பேர் வச்சுக்கிறீங்க அப்படின்னு எவனா சண்டைக்கு வந்தாலும் நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ஆள் அங்கேருந்து சண்டைக்கு வந்துட்டான். சண்டைக்கு வந்த போது இவனுக்கு என்ன பண்ண முடியும்னு தெரியல. அந்த கந்தர்வனை எதிர்த்து போர் புரிகிற ஆற்றல் இல்லை. அதனால கந்தர்வனுடைய அந்த யுத்தத்தில் இவன் இறந்து போய் விடுகிறான். அதனால ஒரு பிள்ளை அவுட். இப்ப இன்னொரு பிள்ளை விசித்திர வீரியன் மட்டும் உயிரோடு இருக்கிறான். அவன் ராஜாவாக முடிசூட்டப்படுகிறான். இருக்கிற பிள்ளைய நான் அரியணையில் அமர்த்துவேன் அப்படின்னு பீஷ்மர் சொல்லி இருக்கிற காரணத்தினால விசித்திர வீரியன் சத்தியவதி வயிற்றில் பிறந்த பிள்ளை இப்பொழுது ராஜாவாக இருந்தான். இப்ப அவனுக்கு ஒரு முறையான ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும். இந்த குடும்பத்தில் எப்பொழுதுமே பாரம்பரியமாக என்ன மரபு இருந்தது என்று சொன்னால், காசி தேசத்தை ஆளுகிற மன்னன் எவனோ அவனுடைய பொண்ணத்தான் இந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது என்பது ஏற்பாடு. இதுவரைக்கும் அப்படி நடந்தது. ஆனால் இந்த பீஷ்மருடைய தபசுனால, இந்த சபதத்தினால அது தள்ளிப்போயிடுச்சு. அதாவது பீஷ்மருக்கு அவங்க குடும்பம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சான் அவன் குடும்பத்துல. அப்போ பீஷ்மர் ஏற்கனவே நான் பிரம்மச்சாரியா தான் இருப்பேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான். சத்தியவதி வயிற்றுல பிறக்கிற பிள்ளைக்கு தான் பட்டம் என்று சொல்லிவிட்டான். அதனால காசி ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு. அதனால இந்த குடும்பத்துக்கும் அவர்களுடைய உறவுக்கும் ரொம்ப விரிசல் இதனால அந்த ராஜா இவனை மதிக்கிறது இல்லை என்பதாக ஆகிவிட்டது. இப்ப காசி ராஜாவுக்கு 3 பெண்கள். அந்த 3 பெண்களுக்கும் சுயம்பரத்தின் மூலமாக திருமணம் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். சுயம்பரத்திற்கு என்று சொன்னால் எல்லா தகுதி வாய்ந்த மன்னர்களுக்கும் அழைப்பு அனுப்ப வேண்டும். அப்படி அழைப்பு அனுப்புகிற போது ஹஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய விசித்திர வீரியனும் கூட ஒரு சத்திரியன். ஆகவே விசித்திர வீரியனுக்கும் கூட அந்த அழைப்பு வந்திருக்க வேண்டும். ஆனால் விசித்திர வீரியனுக்கு அழைப்பு அனுப்ப வேண்டாம் என்று காசிராஜன் முடிவெடுத்து, எந்த குடும்பம் என்னுடைய குடும்பத்தில் பெண் எடுக்காமல் போன தலைமுறையில் போனதோ அந்த குடும்பத்தோடு கூட எங்களுக்கு உறவு கிடையாது, அதனால அவன் தவிர பாக்கி எல்லாருக்கும் அழைப்பு அனுப்புகிறான். எல்லாருக்கும் அழைப்பு போயிடுத்து இந்த ஹஸ்தினாபுரத்திற்கு அழைப்பு வரல. அப்ப பீஷ்மர் என்ன சொன்னார் அம்மாட்ட, அம்மா விசித்திர வீரியனுக்காக நான் சுயம்பரத்தில் கலந்து கொள்ள போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? விசித்திர வீரியனுக்கு அந்த அளவுக்கு வீரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விசித்திர வீரியனுக்காக பெண்களை கவர்ந்து வரக்கூடிய அந்த சுயம்பரத்தில் நான் நிச்சயமாக கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போயிட்டார். நேரம் போயிட்டு அந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லா சத்திரியர்களுக்கும் அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி என்று சொன்னால், அவருடைய 3 பெண்கள் அம்பா, அம்பிகா, அம்பாலிகா அப்படின்னு 3 பேர். அந்த 3 பேரும் யௌவனத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் யாருக்கு மாலை சூட்டுகிறார்களோ அவர்கள் தான் இப்பொழுது வலிக்கப்படுவார்கள். அந்த ராஜா என்ன பண்ணுறான், அந்த காலத்துல சுயம்பரம்னா என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தருடைய பயோடேட்டாவும் அந்த போட்டு வச்சிருப்பான். அந்த பயோடேட்டாவும் ஒருத்தன் படிச்சுட்டே வருவான். அந்தந்த ஆள் முன்னாடி நிற்பாங்க. அப்படி அந்த பயோடேட்டா, இந்த ராஜா இந்த ஊர், இந்த அச்சீவ்மெண்ட், இதெல்லாம் சொல்லுவான். சொன்ன உடனே அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து அடுத்தாப்புல வச்சுட்டாக்க இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். அந்த அடுத்தாப்புல இருக்கிறவனை அக்செப்ட் பண்ணிட்டாருனாக்கா மாலை போட்டுருவோம்.
அப்படி 100 பேர் இருந்தாங்கன்னா 98 பேரை கூட ரிஜெக்ட் பண்ண முடியும். 99ஆவதாக இருக்கிற ஒரு ஆளை செலக்ட் பண்ணலாம். அவனுக்கு இந்த உரிமை உண்டு. அப்படி அது நடந்துட்டு இருக்கிற போது திடீரென்று அந்த அவைக்குள்ளே பீஷ்மர் நுழைகிறார். பீஷ்மர் இந்த சுயம்பரத்தில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வயது உரிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களை விட வயது கடந்தவர். டேய் இங்க பாருங்கடா, என்னடா ஒரு ஆச்சரியம், இந்த கேட்ட பையன் நான் இனிமே கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஒருத்தர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா இந்த கிழமை எங்கடா இவன் தான், இந்த கிழமை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு முடிவு எடுத்திருக்காங்க. டேய் இதெல்லாம் சும்மாடா, சும்மா ஊருக்காக சபதமாக பண்ண கிடையாது. பொம்பளை எவனுக்கு தான் தெரிவிக்காம இருக்குமா, அதான் வந்திருக்காங்க. அழைக்காமலே வந்திருக்காண்டா. ஆமா அழைக்காமலே வந்திருக்காண்டா. நம்ம எல்லாரும் இங்க அழைப்பின் பேரில் வந்திருக்கோம், இவன் அழைக்காமலே வந்திருக்கான் அப்படின்னு உடனே பீஷ்மர் உள்ள நுழைஞ்சதை காசிராஜன் விரும்பவில்லை. அப்படி விரும்பாத போது உடனடியாகவே பீஷ்மர் இந்த 3 பெண்களுடைய கையும் பிடிச்சு தர 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 தரன்னு இருக்குன்னு போனாங்க. சத்திரியர்களுக்கே உரிய ராட்சச முறையின் மூலமாக நான் இந்த பெண்களை கவர்ந்து சென்று என்னுடைய இளவர் சகோதரனுக்கு நான் இவனை திருமணம் செய்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் வரைக்கும் வந்து ரதத்தில் ஏற்றிவிட்டார். பீஷ்மரை இவ்வளவு கிண்டல் பண்ணினாங்களே தவிர ஒரு பயனுக்கும் பீஷ்மரை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. அதனால பீஷ்மர்னாலே நடுக்கும், தேசமே நடுங்கிட்டு இருந்தது பீஷ்மரை பற்றிய பொழுது. அதனால இந்த சார்ந்த தேசத்தினுடைய மன்னன் அவன் மட்டும், அந்த சால்வன் அப்படிங்கிறவன் மட்டும் அங்கேருந்து சௌபார தேசம், சௌபல தேசம்னு பேரு, சால்வன் அவனுடைய பெயர். அவன் அங்கேருந்து வந்தான். நான் உன்னை எதிர்க்கிறேன் அப்படின்னா எதிர்த்து சண்டை போட்டான். அந்த சண்டை போட்டதுல அந்த சால்வன் தோற்று போனான். அப்படி தோற்று போன உடனே சால்வன் ஒதுங்கி விட்டான். இந்த 3 பேரையும் அடித்துன்னு போனான். இந்த 3 பெண்களும் இந்த அதிர்ச்சியிலிருந்து விடுபடவே இல்லை. ஏன்னா அவர்கள் எதிர்பாராம திடீர்னு வரான். அவர் சம்பந்தமே இல்லாம திடீர்னு தரதரங்க கையை வைத்துக் கொண்டு போகிறான். அப்பொழுது எல்லா சத்திரியர்களும் அப்படியே பிரமித்து இருக்கிறார்களே தவிர ஒருவருமே சண்டை போடவில்லை. ஒரே ஒருத்தர் மட்டும் சண்டை போடுறான், தோத்து போயிட்டான். அதனால யாருமே பதில் சொல்லாம இருக்கா. அரண்மனை வாசலுக்கு வந்தவுடன் அஸ்தினாபுரத்தினுடைய அரண்மனைக்குள் நுழைகிற போது இந்த மூத்த பெண் அம்பா சொன்னான், பீஷ்மரே நீங்கள் தர்மம் தெரிந்தவர், நான் ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய மனதை அந்த சாந்த தேசத்து மன்னனிடத்திலே நான் பறிகொடுத்து விட்டேன். சாந்தனைத்தான் நான் விரும்புகிறேன். அது நான் விசித்திரவீரியனை திருமணம் செய்து கொள்ள முடியாது. நீங்கள் என்னை பலாத்காரமாக விசித்திரவீரியனுக்கு திருமணம் செய்து வைப்பதை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னா பீஷ்மர் சொன்னார், அம்மா இதை நீ அங்கேயே சொல்லியிருந்தேன்னா பிரச்சனையே வந்திருக்காத. அந்த பீஷ்மனோட நான் சண்டை, அந்த சால்வனோட நான் சண்டை போடலாம் அப்படி என்பதாக சொல்லி முடிவெடுக்கிற பொழுது நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே. இந்த சால்வன் எனக்காகத்தான் சண்டை போடுகிறான், என்னை காதலிக்கிறான், நானும் அவனை காதலிக்கிறேன். ஆகவே நாங்கள் 2 பேரும் திருமணம் செய்து கொள்வதாக இருந்தோம். நான் இந்த சுயம்பரத்திலேயே அவனைத்தான் தேர்ந்தெடுப்பதாக இருந்தேன். நீ சொல்லியிருந்தேன்னா நான் அங்கேயே உடம்புட்டு இந்த 2 பெண்களை மட்டும் தூக்கி வந்திருப்பேன். ஆனால் இப்பொழுது சொல்லுகிறாயே ரொம்ப லேட். ஆனால் ஒண்ணு இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த இடத்துல ஒரு மெசேஜ், ஒருவனுக்கு தருவதாக வாக்களிக்கப்பட்ட பெண், ஒருவனுக்கு மனம் செய்விப்பதாக பெற்றோர்களால் மனதால் தீர்மானம் செய்யப்பட்ட பெண், வேறு புருஷனிடத்தில் ஆசை வைத்திருக்கும் பெண் ஆகியோர் விடத்தக்கவர்களை என்று மற்ற ஒருவனால் மணக்கத்தக்கவர்கள் அல்ல. அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி 100 தரம் கேட்கலாம் பொண்ண, உனக்கு 100% இதுல சம்மதமாமான்னு. ஆனா அவளை ஒரு வார்த்தை கேட்காமல் நாமாகவே முடிவு செய்து விபரீதமான எதுவும் மறுபடியாக பார்த்து கொள்ளக்கூடாது. இது பெற்றோர்களுக்கான ஒரு செய்தி. இப்ப நீ போய் சால்வனிடத்திலே அனுப்பி வைக்கிறேன், உன்னை சால்வன் உன்னை காதலிக்கிறான் என்று சொன்னால் நீ சால்வனையே சென்று அடை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்பிகா அம்பாலிகா 2 பேரையும் விசித்திரவீரியனுக்கு திருமணம் செய்து வைத்தார். அம்பாவை தக்க பாதுகாப்போடு கூட ஒரு ரதத்தில் ஏற்றி நேரடியாக அந்த சால்வனிடத்தில் அனுப்பிச்சு வச்சார். சால்வன் அங்கிருந்து இவ போய் நின்று அவன் தான் காதலிச்சவனாச்ச, அதனால தான் அவனை வந்திருக்காங்க. சரி உனக்கு காதலிச்சதெல்லாம் அன்னைக்கு. ஆனா இப்ப நீ யாரு? பீஷ்மரால் பலாத்காரமாக தூக்கி செல்லப்பட்ட பெண். அது மட்டுமல்ல, அந்த பீஷ்மரையே எதிர்த்து நான் போர் புரிந்து தோற்று போயிருக்கிறேன். அப்படி அவனிடத்துல தோற்று போய்விட்டு அவனால தூக்கி செல்லப்பட்ட ஒரு பெண்ணை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா அதை விட கேவலம் என்ன இருக்க?
அதனால திரும்ப ஓடி வந்தார். ஓடி வந்தவன பீஷ்மர் சொன்ன, இப்பொழுது என்னுடைய நிலை என்ன? இந்த நிலைக்கு காரணம் யார்? நீங்கள் தானே. இதற்கு நீங்கள் தான் பதில் சொல்லியாக வேண்டும். இப்ப விசித்திர வீதியனுக்கு தான் திருமணம் செய்து வைக்க முடியும். அதனால விசித்திர வீதியனை வேணா கேட்டு பார்க்கிறேம்மா, அவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்னு. விசித்திர வீதியன் அதற்கு தயாராகிறது. வேறொரு ஆணிடத்திலே தன்னுடைய மனதை பறிகொடுத்த ஒரு பெண்ணை நான் எதற்காக திருமணம் செய்து கொள்கிறேன் சொல்லிட்டான். இப்ப அவ சொன்னா, நீங்களாகவே விசித்திர வீதியனுக்கு திருமணம் செய்து வைக்க முயன்றாலும் கூட நான் திருமணம் செய்து கொள்வதாக இல்லை. என்னுடைய இந்த நிர்கதிக்கு காரணம் யார்? நீர்தானே. ஆகவே நீர்தான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நான் உண்மைத்தான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா இவர் சொல்றார். அப்படியெல்லாம் நடக்கிற காரியங்கள் நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். உலகறிஞ்ச சத்தியம், எல்லோருக்குமே தெரியும். பீஷ்மன் திருமணம் ஆகாதவன் திருமணம் செய்து கொள்ள மாட்டான் என்பதாக சொல்லி, அப்படி இருக்கிற போது நான் எப்படி இதை படுவேன்? அதனால இது நடக்கிற காரியம் இல்லை. நீ திரும்ப சாந்த நடத்துறப்போ கெஞ்சி புத்தாடி எப்படியாவது அவனை கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு திரும்ப போனான். இப்படி மகாபாரதத்தில் 6 ஆண்டுகள் அம்பை சார்ந்தனிடத்தில் அனுப்பப்படுவதும், சார்ந்தன் திருப்பி அனுப்புவதும், சார்ந்தனிடத்திலிருந்து பீஷ்மனிடத்தில் வருவதும், பீஷ்மன் திருப்பி அனுப்புவதும், இப்படி 6 ஆண்டுகள் உச்சத்துல விரட்டி இப்ப இவன் மனசுல வெஞ்சன்ஸ் உருவாச்சு. எவன் ஒருவன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு காரணமானவனோ அவனை அழித்தே தீர்வேன், அவனை அழித்தே தீர்வேன். அவனுடைய சாவு ஒன்றுதான் எனக்கு நிம்மதியை தரும். ஆகவே இந்த பீஷ்மனை ஒழிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பீஷ்மனை நான் ஒழிப்பேன் அப்படின்னு. ஆனா பீஷ்மனை ஒழிக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயமா? அதனால அவன் ராஜ்யத்தை விட்டு வெளியே வருகிற போது சொல்லிவிட்டு வருகிறாள், பீஷ்மரே, உம்முடைய மரணம் என்றைக்கு நிகழ்ந்தாலும் கூட அந்த மரணத்திற்கு காரணம் நானாகத்தான் இருப்பேன். என்னுடைய கையினால் தான் நீர் மரணத்தை சந்திக்க போகிறேன் அப்படின்னு. ஆனா இவ என்ன செய்ய முடியும்? அதனால நேர இங்கிருந்து எல்லாருடைய உதவியும் கேட்டு போனான். ஒருத்தரும் உதவி செய்வதற்கு தயாராகவே இல்லை. இந்த இடத்துல சில ரிஷிகள் என்ன சொன்னார்கள், நீ பீஷ்மர் மீது எந்த வெஞ்சன்ஸ் வச்சிருந்தாலும் கூட, இல்ல அவனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டாலும் கூட அதை நிறைவேற்றி தருவதற்கு ஒருத்தரால் தான் முடியும். இந்த பரசுராமர் இருக்கிறார், அவர் தான் பீஷ்மருடைய குரு, ஆச்சாரியன். ஆச்சாரியன் சொன்னபடி கேட்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனால நான் ஆச்சாரியன் இடத்துல போய் உன்னுடைய மனக்குறையை சொல், அவர் தீர்த்து வைப்பார். இவர் நேர பரசுராமர் இந்த இடத்துல போய் அவருடைய காலில் விழுந்தார். என்னுடைய உள்ளத்தில் இருப்பதை நிறைவேற்றி தருகிறேன் என்பதாக சொல்லி சத்தியம் செய்யுங்கள், எழுந்திருக்கிறேன் அப்படின்னா உடனே பரசுராமர் சொன்னார், எதுவாக இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றி தருவேன் அப்படின்னு சொன்னார். உடனே எழுந்திருந்தார். சொன்னார், நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அந்த பீஷ்மன் அவனுடன் கூட எனக்கு திருமணமாக வேண்டும். அவனுடைய விரதத்தை பங்கம் செய்வதும் அவனை கொலை செய்வதும் ஒன்றுதான். ஆகவே அவனுடைய விரதத்தை பங்கம் செய்து ஒன்று நான் அவனுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட வேண்டும். அப்படி இல்லையே அவனை கொல்ல வேண்டும். இந்த இரண்டிற்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் தான் பரசுராமர் சொன்னார். அம்மா, பீஷ்மன் தபஸில் இருந்து, தன்னுடைய வாக்குறுதியிலிருந்து, சபதத்திலிருந்து மீள்வான் என்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் என்னதான் குருவாக இருந்தாலும் கூட அதை செய்ய முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக நீ 2வது ஒன்று சொன்னாயே, போர், அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று, அதை வேண்டுமெல்லாம் நான் செய்கிறேன், கூப்பிட்டு பேசுவோம். பீஷ்மர் பரசுராமர் கூப்பிட்டாருங்கிறதுனால ஆச்சாரிய நடத்துல ஓடி வந்தார். அம்பையும் அங்கு இருப்பதை பார்த்தவுடன் விஷயம் புரிந்தது. அப்ப பீஷ்மரை பார்த்து பரசுராமர் சொன்னார், பீஷ்மா, இந்த பெண்ணினுடைய கேள்விக்கு நீ பதில் சொல், இவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது உன்னுடைய குரு பரசுராமனுடைய ஆணை. குருவினுடைய ஆணையை மீறுவாயா அப்படின்னா, அது யாருடைய ஆணையாக இருந்தாலும் மீறுவேன். ஏனென்று சொன்னால் எனக்கு சத்தியம்தான் முக்கியம். என்னுடைய தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியம், சத்தியவதி தாயாருக்கு செய்து கொடுத்த சத்தியம், சத்தியவதியினுடைய தந்தைக்கு நான் செய்து கொடுத்த சத்தியம், அது இருக்கிற போது இதிலிருந்து என்ன ஒரு நாள் நீங்க மாற்ற முடியாது. இதை விட வேற ஏதாவது சாய்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் குருவே. 2 சொல்லி அதில் ஒன்றை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தால் நான் ஏற்பேன். என்னுடன் போர் புரிய வேண்டும், தயாரா? நிச்சயமாக குருவே, இந்த ஆணையை நான் ஏற்கிறேன். தங்களுடன் போர் புரிய தயார். போர் பல நாட்கள், 23 நாட்கள் போர் நடக்கிறது. இந்த போர்ல பரசுராமர் வெல்வாரா, பீஷ்மர் வெல்வாரா என்று
பீஷ்மரை உங்களாலே கொல்ல முடியாது, உங்களாலே கொல்ல முடியாது, தோற்கடிக்கவும் முடியாது. அதனால தயவு செய்து இந்த யுத்தத்தை இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். அப்புறம் பரசுராமர் என்ன பண்ணார், நேரடி அம்பாட்ட வந்து நான் தோற்று விட்டேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆகவே பீஷ்மனை வெல்லவும் முடியாது.